பல மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொன்னது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் ஓட்டா மாறி இருக்கு. நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமா தலைவர் விஜய் ஆக போறாரு. உங்களுடைய கருத்து? இல்லை, நீங்கள் அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்கன்றதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியடில் கலைஞர் கருணாநிதி ஐயா திமுக தலைவர் அவர் எம்ஜிஆர் முதலமைச்சரான போது திமுகவுக்கு கடற்கரையில் கூட்டம் திமுக சார்பில், அதாவது திமுக அதிமுக எதிரில் நிற்கிது. அப்போ திமுக சார்பில் கலைஞர் தலைமையில் கூட்டம் நடக்குது. நல்ல கூட்டம், சில லட்சம் பேர். அப்போ அன்னைக்கு உள்ளது இதுக்கு 1 லட்சம் 2 லட்சம்ன்றது அப்போ பெரிய விஷயம். அப்போது இவ்வளோ கூட்டம் வருதியா, அப்பெல்லாம் நம்மளை யாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு தெம்பா இருந்தார். தேர்தல் முடிஞ்சவொடனே அவராக சொன்னது, கூட்டத்தை பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறதுன்றது ஒரு அனுபவ ரீதியில் சொல்கிறது. அதற்கு இவ்வளவு பெரிய அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் சக்தி கூட்டம் இருக்குதுங்கிறத யாருமே, நான் உட்பட எல்லாரும், நான் என்ன மட்டும் சொல்லலை, என்னை போன்ற விமர்சகர்கள் பலரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் அவ்வளவுமே ஓட்டுக்களாக மாறுமா என்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிறார்கள், தொண்டர்கள் வாக்கு வங்கி ஆவாங்களான்னு.